வணக்கம் சண்டை மேப் ஸ்டூடெண்ட், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 வெற்றியோட கால்நடை எடுத்து வைப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 1 மற்றும் ஜனவரி 2 உண்டான கரண்ட் அஃபேர்ஸு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் தினமணி அண்டு தமிழ் இந்து அதுவும் பார்த்துருவோம். வாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 1 என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது என்னென்னு தெரியுதுங்களா? இது என்னன்னா, ஃபஸ்ட்டு தென் துருவத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வயசு என்னன்னா ஒரு 17 இருக்கும். ஓகேவா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சவுத்து போல், தென் துருவத்தை சவுத்து போல், ஆர்டிக் ரீஜன் அண்டார்டிக் ரீஜன் சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸ்ட்ரீமை இவங்க ஃபஸ்ட்டு கடந்திருக்காங்க. இவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யா கார்த்திகேயன். ஓகேவா? இவங்க பேர் என்னென்னா அப்படின்னா கம்யா கார்த்திகேயன். ஸோ இவங்க என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த தென் துருவத்தை ரீச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 17 வயசு தான் ஆகுது. என்னைக்கு ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 2025 இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்க இது வரைக்கும் 7 சமிட்ஸை, அதாவது மவுண்ட் ஏறி இருக்காங்க. எத்தனை அப்படின்னா 7 சமிட்டை பீட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் எதை சேர்ந்தது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட்டில் கூட ஏறி இருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கம்யா கார்த்திகேயன் இவங்க எங்கெந்த இதை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்தவங்க. ஓகேவா? இவங்களோட இது ஹிஸ்ட்ரி ஸ்கில்லிங் ஆஃப் சவுத் போல் இந்த இதில் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு ரீச் த சவுத் போல். இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு ரீச் த சவுத் போல். அப்புறம் கம்யா கார்த்திகேயன் இந்த சவுத் போலை எப்போ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைக்கிங் மூலயமா 115 கிலோமீட்டருக்கு நடந்து போயிருக்கிறாங்க. இந்திய உணவு கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட தலைவர், அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சிஇஓ, அதாவது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை யார் நியமனம் பண்ணியிருக்காங்க? இது ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸு. யாருன்னா ரவீந்திர குமார் அகர்வால் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ இந்த ரவீந்திர குமார் அகர்வால் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசுடோஷி அக்னிஹோத்ரி அப்படிங்கிறவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எடுத்துட்டு தான் அவர் வேற இடத்துக்கு மாற்றம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க. அவங்க எந்த இடத்துக்கு செக்ரட்டரியா போயிருக்காங்க? அடிஷனல் செக்ரட்டரியா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதுக்கு அடிஷனல் செக்ரட்டரியா அவங்க போயிருக்கிறாங்க. ஓகே, ரவீந்திர குமார் அகர்வால் இந்திய உணவு கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இந்திய அரசு கூடுதல் செயலாளராக பதவி வகிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மற்றும் வன காலநிலை அமைச்சகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் அக்னிஹோத்ரி, அதுக்கு போயிட்டாரு. இந்திய உணவு கழகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறுவப்பட்ட ஆண்டு 14 ஜனவரி 1965, தலைமையகம் புதுடெல்லி. இது இந்திய அரசால் இதை நிறுவனம் பெற்றிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இது ஒடிசாவோட முதல் பெண் தலைமைச் செயலாளர் யாரு? அனு கார்கே. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். அதாவது பேட்மிண்டன், அதாவது வேர்ல்டு பேட்மிண்டன் ஃபெடரேஷன்ல தடகள ஆணையத்தோட தலைவராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா PV சிந்துவை 2026-29. கோல் இந்தியாவோட தலைமைச் செயல் அதிகாரியாக யார் இருக்காங்கன்னா P சாய்ராம். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதனால இந்தியாவோட தலைமை தகவல் ஆணையர் CIC யாருன்னா ராஜ்குமார் கோயல். ஏர்டெல் இந்தியாவின் மேலாண்மை இயக்குனராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா அஸ்வத் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் கோல் இந்தியா B சாய்ராம். அப்புறம் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் பிரஸ் கிளப்ல யாருன்னா சங்கீதா பரோ பிரிஹோத்ரி. ஓகேவா? சங்கீதா பருவா பிஷோரோத்ரி அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கலாம். அடுத்து இது என்னன்னா இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சாதனையை இவர் செஞ்சிருக்கிறாரு. நம்ம நேற்று 31 நியூஸ் பேப்பரில் பார்த்தப்ப கூட பார்த்தோம். இவரை என்னன்னா பூட்டான், அதாவது ஆண்கள் T20 சர்வதேச போட்டியில் 8 விக்கெட்டை வீழ்ந்திருக்கிறாரு. இவருக்கு வெறும் 4 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. 7 ரன் கொடுத்து 8 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஓகேவா? இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனம் ஏஷே. ஓகேவா? சோனம் ஏஷேங்கிறவர் தான் இவர் பேர். ஸோ அன்னைக்கு நம்ம பேப்பரில் பார்க்கும்போதே பார்த்தோம். ஓகேவா? சோனம் ஏஷே பூட்டான் நாட்டை சேர்ந்தவர். இவர் அங்கே தான் இந்த T20 இன்டர்நேஷனலில் இந்த சாதனையை பண்ணியிருக்கிறார். ஓகே, மியான்மருக்கு எகெயின்ஸ்டா நடந்ததில் இவர் இந்த சாதனையை புரிஞ்சிருக்கிறார். டிசம்பர் 29, 2002
கெலோஃபிவில் மியான்மருக்கு எதிரான 3வது T20 போது இந்த அசாதாரண சாதனையை இவர் படைச்சிருக்கிறாரு. இவர் பேர் என்னன்னா சோனம் ஏஷே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க தீப்தி சர்மா. யாருன்னா தீப்தி சர்மா, இவங்களை பார்த்துருப்போம். இவங்க யூபிஎஸ் சேர்ந்தவங்க. இவங்களுக்கு கூட டிஎஸ்பி பட்டம் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா இவங்க உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் அதிகமான பங்களிப்புக்காக இந்த வாட்டி எல்லாருமே இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உமன் வேர்ல்டு கப் சாம்பியன் நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். ஓகேவா? அந்த இதில் பெருமை சேர்க்கறதுக்காக தான் தீப்தி சர்மா பெண்கள் T20 போட்டிகளில் எத்தனை விக்கெட்னா 152 அதிக விக்கெட்டுகளை யார் தாண்டி போயிருக்காங்க. சர்பாசிங் விச் பிளேயர் அப்படின்னா மேகன் ஷூட். ஓகேவா? மேகன் ஷூட்டுங்கிறவங்க தான். இவங்க எந்த டீமை சேர்ந்தவங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. ஓகேவா? இவங்க இது வரைக்கும் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா 151 விக்கெட்டு. தீப்தி சர்மா 152 விக்கெட் எடுத்து இந்த இடத்த சர்பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 5th T20 மேட்ச்சு ஸ்ரீலங்காவுக்கு எகெயின்ஸ்டாக திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு. அதில் தான் இவங்க இந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க. ஓகேவா? உமன்ஸ் T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் விக்கெட் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா தீப்தி சர்மா. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 10,000 ரன் கடந்ததெல்லாம் போன இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதையும் பார்த்துக்குங்க. ஸோ பிடிஎஃப் வேணும், இந்த கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறோம். ஓகே. 2020ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமைதி பரிசை அறிவித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாடு. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து ட்ரம்ப் வந்து யாரு, பெஞ்சமின் நேத்தன்யாகு, யூஎஸ்ஏ வந்து இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்காங்க. எல்லாத்துக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடந்த போரில் நான் வந்து தலையிட்டு தான் எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் உக்ரைனுக்கும் இப்போ ரஷ்யாவுக்கும் நடக்கிற போரில் வந்து நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு இவர் நடத்துகிறாரு. அட் த சேம் டைம் இஸ்ரேலுக்கும் ஈராக்கு நடந்தது பிரச்சனை உங்களுக்கே தெரியும். ஸோ இதன் மூலயமா நான் இப்போ நோபல் பீஸ் பிரைஸ்க்கு அவர் எதிர்பார்த்தாரு. ஸோ அது வேற ஆள் கொடுத்துட்டாங்க. ஸோ இஸ்ரேல் பீஸ் பிரைஸ்க்கு ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன பண்ணியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இஸ்ரேல் பீஸ் பிரைஸை கொடுக்கறதா. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் பீஸ் பிரைஸ் 2026 இவருக்கு தான் வழங்க போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது பிப்ரவரி 2026 திட்டமிட்டப்பட்ட ஏஐ இம்பேக்ட். ஓகேவா? தாக்கம் ஏஐ இம்பேக்ட் உச்சி மாநாடு. ஏஐ இம்பேக்ட். ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாக்கம் உச்சி மாநாடு எங்க இருக்கு? ஏஐ இம்பேக்ட் உச்சி மாநாடு எங்க அப்படின்னா இது வந்து நடக்க போறது இந்தியாவில் தான். ஓகேவா? இந்தியாவில் தான் நடக்க போகுது இந்த வருஷம். நியூ டெல்லியில், அதாவது 5th to 10th February 15 பிப்ரவரி 15லேருந்து 20 வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது. நியூ டெல்லியில் இந்த உச்சி மாநாடு நடக்க போகுது. இதுல என்னென்னலாம் எய்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ், அனைத்தையும் உள்ளடக்கியது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிள், எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கணும், இதான் மெயின் மோட்டோ. அப்புறம் ரிசைலண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அனைத்துமே வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். ஓகேவா? இதுதான் எய்மு. இது வந்து ஹியூமனிட்டி, என்விரான்மெண்ட்டு, அப்புறம் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு சேர்ந்தது தான் இது. இது வந்து எதுக்கு இந்த சமிட் இருக்கும் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜிக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமிட் சொல்கிறாங்க. ஸோ வாங்க அது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த உள்ளடக்கிய பொறுப்பான மற்றும் மீள்தன்மை உடைய இந்த ஏஐ சமிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சி மாநாட்டில் கிரகம், முன்னேற்றம் ஆகிய 3 வழிகாட்டும் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பங்களின் பயன்பாடு மற்றும் அணுக்களில் உள்ள இடைவெளிகளை குறைக்க முயலுது. ஓகேவா? அடுத்து எந்த நாட்டு துறைமுக நகரமான முகல்லா, அதாவது முக்குல்லான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முக்குல்லா அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏமன். ஓகேவா? சவுதி அரேபியா ஏமன் நாட்டில் இருக்கிற சவுதி அரேபியா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. எங்கன்னா போர்ட் சிட்டியான முக்குல்லா. இது முக்கால்லா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏமன் நாட்டில் இருக்குது. அங்கே தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஓகேவா? போர்ட் சிட்டின்னு ஏமனின் துறைமுக நகரமான முக்கல்லா மீது சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேவா? இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கிழக்கு கடற்கரை உள்ள துறைமுக நகரமான புஜரையில் இருந்து கப்பல்கள் அங்கு வந்த பிறகு வான்வழி தாக்குதல் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான். ஸோ அடுத்தது ரோஹ்தக்ஸ்கார் கோட்டை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். ஸோ இதுதான் ரோஹ்தக்ஸ்கார் கோட்டை. இது லார்ஜஸ்ட் கோட்டை இன் பீகார். ஓகேவா? ரோஹ்தக்ஸ்கார்
இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோக்தஸ்கார் ஃபோர்ட்டு எங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது. ஸோ இது வந்து அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோக்தாஸ்கர் ரோக்தாஸ்கர் ஓகேவா. பீகாரின் ரோக்தாஸ்கர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோட்டையை வந்து அணுக்களை மேம்படுத்துவதற்காக கட்டப்பட்ட வந்த ஒரு ரோப்வே சமீபத்தில் சோதனை ஓட்டத்தில் இடிந்து விழிஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ அதனால தான் அந்த ரோக்தஸ்கர் ஃபோர்ட் வந்து ரொம்ப பழமையானதும் கூட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சோன் ரிவர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த 1500 மீட்டர் உயரம். அதுக்கப்புறம் மேசிவ் டிஃபென்ஸ் வால்ஸ், அதாவது தடுப்பணைகள் பெருசாக இருக்கும். ஸோ இந்தியாவில் உலகில் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாகவும் இதை கருதப்படுது. ஓகேவா. 26 மைல்களுக்கு மேல் பரவி இருக்கு இந்த கோட்டை. ஸோ அதான் இது என்னன்னா ரீசெண்டாக ஒரு இது வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு, அதனால இது நியூஸில் வந்திருக்கு. இந்த ராஜா ஹரிச்சந்திரா சோலார் டைனஸ்டியில் சேர்ந்தவர் தான் இதை கட்டியிருக்கிறாரு. பேர் வந்து யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித்தஸ்வா. இவர் இந்த ராஜா சோலார் டைனஸ்டி ஹரிச்சந்திரா இருக்கார் இல்லையா, அவரோட பையன் பேர் தான் இதை வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முக்கியம். இது என்னன்னா நம்ம ஸ்கின்னு மேலே ஒரு ஃபங்கஸ் மாதிரி படரும் இல்லையா, அதான் இது. பூஞ்சை மிகவும் ஆபத்தானதாக மாறி வருவதாக இந்தியர்கள் தலைமையிலான ஒரு ஆய்வு எச்சரிக்கை இருக்குது. அந்த பூஞ்சையோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடா ஆரிஸ். ஓகேவா. கேண்டிடா ஆரிஸுங்கிறது தான். ஸோ கேண்டிடா ஆரிஸ் இந்திய தலைமையிலான ஒரு ஆய்வு கேண்டிடா ஆரிஸ். ஸோ பூஞ்சை மிகவும் ஆபத்தானதாக சொல்கிறாங்க. இது உலகம் முழுவதும் பூஞ்சை பரவி வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த பூஞ்சை வந்து ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் 6.5 மில்லியன் பீப்புள் இதனால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இதை வந்து யார் வந்து இதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி வல்லபாய் பட்டேல் செஸ்ட் இன்ஸ்டியூட் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. அமெரிக்க தேசிய சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செய்யப்பட்ட இந்த ஆய்வில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது. கேண்டிடா ஆரிஸ் இந்த ஃபங்கஸ் வந்து எப்படி ஃபிலமெண்டஸ் குரோத் பண்ணுது. ஓகேவா. ஸோ அதான் பார்த்துக்குங்க. பூஞ்சை அதன் வடிவத்தை ஈஸ்டில் இருந்து இழை வளர்ச்சிக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறனால இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோதி பிஷ்ணு சர்வதேச கலை மையத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எந்த நகரத்தில் திறந்து வைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுஹாட்டி, அதாவது அஸ்ஸாம் கவுஹாட்டியில் இந்த ஜோதி பிஷ்ணு சர்வதேச கலை மையத்தை, கல்ச்சுரல் ஈவெண்ட்டை திறந்து வச்சிருக்கிறாரு. இது ஒரு ஆர்ட் சென்டர். ஓகேவா. இந்த ஜோதி பிஷ்ணு இன்டர்நேஷனல் ஆர்ட் சென்டரை திறந்து வச்சது யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இந்த கவுஹாத்தியில் ஜோதி பிஷ்ணு சர்வதேச கலை மையத்தை திறந்து வைக்க மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த, அதாவது காவல் ஆணையர் அலுவலகத்தையும் திறந்து வச்சிருக்காங்க. 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் காட்சிப்படுத்தும் இந்த இதில் நடந்திருக்கு. ஓகேவா. இதோட இந்த இன்டகிரேட்டட் காமன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் 178 கோடி ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் இந்த ஜோதி பிஷ்ணு ஆடிட்டோரியம் 291 கோடி ரூபாய்க்கும் இதை திறந்து வச்சிருக்காங்க. ஓகேவா. யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜோதி பிரசாத் அகர்வாலா, விஷ்ணு பிரசாத் ராபா அப்படிங்கிறவங்க பேரில் தான் இது நடக்குது. அப்புறம் YJ-20 ஹைப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேவா. இது வந்து சைனாவால் இந்த இது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. YJ ஹைப்பர்சானிக் சைனா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த 055 வழிகாட்டப்பட்ட ஏவுகணையை, இந்த YG-20 ஹைப்பர்சானிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஈகிள் ஸ்ட்ரைக்ஸ் 20 என்ற இதை அழைக்கவாங்க. ஸோ இது முதல்ல செப்டம்பர் 3, 2025 தான் சீனாவில் இது சோதனை பண்ணாங்க. ஓகேவா. ஸோ விமானம் தாங்கிகள் போன்ற உயர் மதிப்புள்ள கடற்படை சொத்துக்களை நீண்ட தூரத்தில் தாக்கும் வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு. இது ராக்கெட் பூஸ்டுக்கு பிறகு கட்டப்பட்ட தருக்களை அனுமதிக்கும் ஹைப்பர்சானிக் மிசைல் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கட்டுப்பாட்டு மேற்பார்வைகள் தீவிர வைப்பதிலிருந்து இது பாதுகாக்குது. ஓகே. சைனாவுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய மைல்கல்லை ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இந்த பினாக்கா நீண்ட தூர வழிகாட்டப்பட்ட ராக்கெட் LRGR-120 விமான சோதனை எந்த அமைப்பு வெற்றிகரமாக நடத்திருக்குன்னு அப்படின்னா DRDO. இது ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ பார்த்துக்கலாம். ஒடிசாவில் சந்திப்பூரில் நடந்துச்சு இந்த பினாக்கா இது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க.
அடுத்து ஜனவரி 1 என்னன்னா குடும்ப தினம். உலக குடும்ப தினம் 2026 எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி 1. இது வந்து யூஎஸ்ஏல தான் நல்லா கொண்டாடுவாங்க. குளோபல் ஃபேமிலி டே ஜனவரி 1 எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு எப்போ இருந்துன்னா 2000 ஜனவரி 1லேருந்து இது ஆரம்பிச்சது. இப்போ ஃபர்ஸ்ட் டே எப்பொழுதுமே வந்து ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு குளோபல் ஃபேமிலி டேவா எவ்ரி டே வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? இது என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னா எவ்ரி வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி. அதுதான் மெயின் மோட்டோவே. ஸோ இதான் பார்த்துக்குங்க. பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிடிஎஃப் என்ன பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்க. நாங்கள் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்தியாவோட முதல் பிரத்யேக தரையிலான வெடிகுண்டு அகற்றும் அமைப்புகளான IS-19 இந்த ரகம் வந்து எந்த அமைப்பு அறிவிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு. ஓகேவா? செட்டிங் த பெஞ்ச் மார்க் ஃபார் சேஃப்டிக்கு BIS இந்த அமைப்பு கொடுத்துருக்கு. இந்த பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்டு எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1987. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இப்போதைக்கு இதோட ஜென்ரலாக யார் இருக்காங்க அப்படின்னா சஞ்சய் கார்க் அவர் தான் இருக்கிறாரு. ஓகேவா? இந்த BIS ஸ்டாண்டர்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த IS ஸ்டாண்டர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1445 2025 சொல்லிட்டு. என்னன்னா இந்திய தரநிலை பணியகம்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987. இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகேவா? இது எதுக்கு கீழே அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே தான் இது ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் நோட்டிஃபை பண்ணுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ஸ்டாண்டர்ட் எது அப்படின்னா பாம் டிஸ்போசல் சிஸ்டம் இதுதான். ஓகே. ஸோ இதில் DRDO அப்புறம் டெர்மினல் பேலஸ்டிக் ரிசர்ச் லெபார்ட்டரி எல்லாமே இதில் அடங்கினது தான். ஸோ இதுக்கு BIS ஸ்டாண்டர்டு அமைப்பு இது கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்துக்குங்க. ஓகே. அதுக்கப்புறம் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட ஓரோஷெனிக் ஏவுகணை அமைப்பை எந்த நாடு நிலைநிறுத்திருக்குன்னா ஓரோஷெனிக் அப்படின்னா ரஷ்யா. ஓகேவா? இந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ரஷ்யா. ஸோ என்ன அப்படின்னா அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் திறன் கொண்ட இந்த ஓரோஷெனிக் ஏவுகணை அமைப்பை ரஷ்யா வந்து எங்கன்னா பெலாரஸில் நிலைநிறுத்திருக்கு. பெலாரஸில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னா சேவையில் நுழைந்துள்ளதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கு. ஓகேவா? என்னோட சேவை டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரீஃப் செரிமனி அங்கே போய் நிலைநிறுத்திருக்கு. இந்த ஓரோஷனிக் வந்து ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைலு. ஸோ இது 500லேருந்து 550 5500 கிலோமீட்டர் வரைக்கும் இது பாயும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விரிவான தகவல் வழங்காமல் அமைச்சகம் இதை தெரிவித்திருக்கு. ஓரோஷெனிக் ஒரு இடைநிலை தூர பாலிஸ்டிக் மிசைல் இது. ஸோ இது மேக் வந்து 10 வரை வேகத்தை எட்டுறது. ஓகேவா? மேக் 10 வரைக்கும் இது ஸ்பீடு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள். ஸோ ஓகேவா? இண்டிபெண்டாகவே ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி இது அழிக்கும். ஸோ இதை பார்த்துக்குங்க. இந்த ஓரோஷெனிக். அடுத்து பீகாரில் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகார் தான். IIT பாட்னா பீகார் வந்து இந்த இதை வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? உயர் செயல்திறன் கணினி அதாவது பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர் பீகாரில் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது யாரோட உதவியோடனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பீகாரோட உதவியோட இதை வெளியிட்டிருக்காங்க. இதில் யாரெல்லாம் இருக்காங்க இந்த செரிமோனியில் அப்படின்னா மே 2002 பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டரை IIT பாட்னா மற்றும் மெய்டின் கீழே இது மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் இதில் நடந்திருக்கு. ஸோ இதை பார்த்துக்குங்க. Send a map. You dare to dream, we care to accomplish.